இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நியாயாதிபதிகள் 6:14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். தேவதூதர் கிதியோனுக்கு தரிசனமாகி முதல்ல அவர் கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியன் அழைக்கிறார். அப்போ கிதியோன் தேவனை பார்த்து, நீங்கள் என் கூட இருந்தால் மீதியானியவர்கள் கையில் நாங்கள் எப்படி மாட்டியிருப்போம்? எகிப்தில் இருந்து எங்களுடைய முன்னோர்களை அதிசயமாக நடத்தி வந்தீங்கன்னு சொன்னாங்க. இப்போ அந்த அற்புதம் எங்கே போச்சு? நீங்கள் எங்களை மீதியான கையில் விட்டு கொடுத்துட்டீங்களேன்னு சொல்கிறாரு. அப்போ கடவுள் கிதியோனை பார்த்து சொல்கிறாரு, இப்போ உனக்கு இருக்கிற பலத்தோட மீதியானுக்கிட்டப்போ இஸ்ரவேலை மீதியானுக்கிட்ட இருந்து தப்புவிப்ப, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவான்னு சொல்கிறாரு. அதுக்கு கிதியோன், மனாசேயில் என்னுடைய குடும்பம் தான் எளியது, அதுலேயும் நான் எல்லாரை விட சின்ன பையன், என்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாரு. இங்கே கிதியோன் போல் நம்ம பல தடவை நடக்கிறோம். கிதியோன்னாச்சு இத்தனை கேள்வி கேட்டு தேவனுடைய திட்டத்துக்கு செயல்பட்டார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? தேவன் நம்ம கூட இருந்தால் இப்படிலாம் நடக்குமான்னு புலம்புறோம். சரி, கடவுள் ஏதாச்சும் செய்ய சொன்னார்னா இது எப்படி நம்மளால் முடியும்னு யோசிக்கிறோம், செயல்படுத்த தயங்குறோம். அப்புறம் கடவுள் மறுபடியும் நீ செய், நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னாலும் பயப்படுறோம். அப்போ நம்ம எப்படி எதிர்பார்க்குறோம்னா, நம்ம எதுவும் செய்யக்கூடாது, உழைக்கக்கூடாது, ஆனால் அதிசயம் மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். தேவனுக்கு யாரோட உதவியும் இல்லாமல் அற்புதத்தை செய்யவும் முடியும், மனுஷர்களை பயன்படுத்தி அற்புதத்தை செய்யவும் முடியும். இங்கே ஏன் தேவன் மனுஷர்களை சில சமயம் தேர்ந்தெடுக்கிறார்னா, எல்லாரும் பார்க்குற மாதிரி நம்மளை உயர்த்த தான். ஆனால் நாம் அதை நினைக்காம ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி அவரோட அழைப்பை மிஸ் பண்ணிடுறோம். நாம் அழைப்பை மிஸ் பண்ணுறதுனால தேவனுடைய திட்டம் நிற்க போகிறதில்ல. நாம் அவருடைய அழைப்புக்கு ஒத்துழைக்கலைன்னா வேறு யாராச்சும் தேர்ந்தெடுத்து அவரோட திட்டத்தை நிறைவேற்றிடுவார். அவங்க உயர்த்தப்படுவாங்க. மற்றவங்க உயரத்தை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நம்ம கடைசி வரைக்கும் சும்மா தான் உட்காந்துருக்கணும். அதனால் உயர்வை விரும்புகிறவங்க தேவனுடைய அழைப்புக்கு ஆயத்தமாக இருந்து உண்மையாக செயல்படணும். ஆமேன்.